മക്കളെ ഞാൻ പെണ്ണ് താൻ കേട്ടില്ല ഇപ്പം പോലെ എനിക്ക് ക്യാരക്ടർ കിട്ടത്തില്ല ഭയങ്കര കാത്തു കേട്ടിയല്ല എന്നാലും അവർ കുറവ് 90 கிட்ஸ் எல்லாம் பாவம் பத்தியல அவங்கள யாரெல்லாம் இருக்குது 90 கிட்ஸ் கல்யாணம் ஆகாம கிடக்குனு ஃபர்ஸ்ட் எல்லாம் பெண்ணு நல்ல அழகா இருக்கணும் படிச்சிருக்கணும் எல்லாம் எதிர்பார்ப்பேன் வேலைக்கு போகணும் இப்போ பெண்ணு கிட்டனா மதியம் இருக்கு அப்படி பாவம் அவங்க வாழ்க்கை இருக்கு நமக்கு ஊர்லயும் மேக்சிமம் எல்லா பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு கேட்டியெல்லாம் வெறும் சின்ன நண்டு சிண்டோளுக்கு கூட ஆச்சு 20-21 வயசுல வயசு பூர்த்தியான உடனே கல்யாணம் அந்த பையல்களுக்கு ஆனா அப்படி அந்த பையக்கள் வந்து லவ் பண்ணி வச்சிருப்பானு அப்படி கல்யாணம் இப்போ அவன் 90 கிட்ஸுக்கு தான் 30-35 வயசானாலும் கல்யாணம் ஆகுதில்ல கேட்டில அந்த இதுல எனக்கு ஒரு பையனை தெரியும் கேட்டில ஊர்ல மேக்சிமம் 35 வயசு கிட்ட ஆகிக்கணும் அவனுக்கு ஸ்டேஜில் உள்ள எல்லா பையக்களுக்கும் கல்யாணம் ஆச்சு சின்ன சின்ன பசங்களுக்கு கூட ஆச்சு அதெல்லாம் லவ் செல்லண்டாம் 2K கிட்ஸ் 90 கிட்ஸ்ல எல்லாருக்கும் ஆச்சு கேட்டில மக்களே ചിലതോ എല്ലാം പെണ്ണ് കിട്ടാതെ തൊട്ട വീട് അടുത്ത വീട് ഊരിലുള്ള കുട്ടികളെ എല്ലാം കേട്ട് அப்படி சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணிச்சுனா எப்படியும் ஒரு வழி ஆச்சதில்ல அதுகளுக்கு ஆனா இந்த பையனுக்கு மட்டும் கிட்டுதே இல்லை பெண்ணியான தெரியல ஒரு சம்பந்தம் அமைய வீருக்கு பிறகு எப்படியோ என்னெல்லாமோ செல்லி எடுத்து பையன் கொஞ்சம் குடி அப்படி இப்படின்னு எல்லாம் உண்டு அந்த இதுலயாகான மாறி போச்சு ஆனா பல பேருக்கு குடி அதெல்லாம் உண்டு ஆனாலும் அவிகளுக்கு ஒன்னா எல்லாருக்கும் அமைஞ்சு അത് നിറയണத்துக்கு പെണ്ണ് കിട്ടാതെ മാമ പൊണ്ണയും പിന്നെ ഊരിലുള്ള തൊട്ട വീട് പൊണ്ണയും കെട്ടിനത് എപ്പടിയെല്ലാം அமைஞ்சு கேட்டலாம் இந்த பையலுக்கு மட்டும் அமையவே இல்லையானே தெரியல சில போன ஏரியாவில் இந்த பையல் யாருக்குமே பிடிச்சாது அது என்னன்னு தெரியல இவன் கலர் குறை கருப்பாக தான் இருப்பான் ஆனாலும் கூட கருப்பாக இருந்தால் உடனே பேசாதே இருப்பேன் இவன் வந்து சாஃப்டாக பேச தெரியாது குட்டிகள்கிட்ட முரட்டா நான் பேசுவேன் பையன் அதனால ஊரில் யாருக்குமே இந்த பையனை பிடிக்காது கேட்டீங்களா ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல அந்த பையன் நல்லா பிடிச்சான் அவனுக்கு ஒரு உண்டை கண்ணு உண்டு എന്നെ നോർമലി അവന് നല്ല പിടിച്ചാன் ஏன்னா இந்த பயலுக்கு இன்னும் வெளிப்பவும் கூட நினைச்சுண்டாயிருப்பாய் ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட மனசு அப்படின்னா என்னதான் ஒரு பையன் கெட்ட குணமோ இல்லை கெட்ட பழக்கம் என்ன இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு மனசாட்சி உண்டு அவனு மனுஷன் தானே அவனுக்கும் வலி வேதனை ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாமே இருக்குமா அவனு மனுஷன் தானே அவனு தோணும் இல்லை நம்ம கூட உள்ள ஸ்டேஜ் என்ன பையக்களுக்கு கல்யாணம் ஆச்சு நமக்கு மட்டும் அவள் நம்ம மட்டும் தனியாக ஒட்டுக்கட்டாக இருக்குதுன்னு அப்படி தோணாது இருக்குமா மக்களே தோணும் தானே அவனு மனுஷன் தானே அப்போ என்ன தோணும் இவனே மட்டும் அவள் எப்படிங்கிற சிங்கி ஒன்று எப்படிங்கிற அப்படின்னு தோணும் இப்போ வரைக்கும் தோணிட்டு தான் இருக்கு நீ அமைமானு சொல்லி டவுட்டாக தான் இருக்கு கேட்டில இப்போவே 37-38 என்னது தெரியல மக்களை மேட்ச் மாவி காணும் என்னதுன்னு தெரியல அவனு ஸ்டேஜில் உள்ள பையக்களுக்கெல்லாம் 2 பிள்ளைகளும் ஆவி இருக்குன்னு அப்படி 90 கிட்ஸு அது ஊரில் வந்து 2K கிட்ஸ் பையனுக்களுக்கு லவ் மேரேஜ் அப்படி இப்படி நடக்கும்போது அவனுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கு இந்த 2K கிட்ஸ் பையக்களுக்காவது நமக்கு மட்டும் ஆகல அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் பெத்தவி உண்டங்கி பார்த்துடுத்து எப்படி வச்சுலன்னு பார்த்தாலும் பெத்தவி இல்லை கேட்டலாம் வயசான காலம் அவையெல்லாம் போய் சேர்ந்தாச்சு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாரும் அவங்க குடும்பம் குழந்தையெல்லாம் தானே பார்ப்பணும் இருந்தாலும் கை கழுவி விட மாட்டேன் எப்படி முயற்சி பண்ணுவனும் எவ்வளவு தூரம் தான் முயற்சி பண்ணுவனும் அமையணும் தலையில திருந்த அமையும் சிலருக்கு ஒற்றைக்கட்டா ஜீவிதமாட்டு இருக்கான் அப்படியோ இன்னும் ஒண்ணுமே என்ன தெரியல கேட்டலாம் அப்பப்ப ஞாபகம் வரும்போது நினைச்சு பார்ப்பேன் இந்த பயில மட்டும் ஒண்ணு நடந்தீங்கன்னு அப்ப அவங்க கேட்டல ஒண்ணுமே நடக்கலன்னு செய்யுது உங்க ஊர்லயும் 90 கிட்ஸுக்கு எத்தனை பேர் கல்யாணம் நடக்காம தவிச்சு கொண்டிருப்பியல அதுவே 2K கிட்ஸ் பையக்களுக்கு அப்பா முளைச்சு 3 இலை விட இல்லை அதுக்கு முன்ன கல்யாணம் காது குத்துன்னு வந்திருக்கான் அது வேலை முந்திரி கட்ட மாதிரி நேர்மடி முன்ன பண்ணும் அதுக்கப்புறம் தோணும் கடவுளே கொஞ்ச நாள் சிங்கிளா இருக்க மாட்டானா ஜாலியா பிரீட்டமா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் வேணும் ஆனா உடனே பொறுப்பு கடமைகள் எல்லாம் வேற இல்ல ஆனா அதுவா அதுக்கு முன்ன முந்திரி கட்ட மாதிரி முந்த என்ன சொல்லியது கரெக்டான வயசுல திருமணம் பண்ணணும் அதுவே நல்லது சொல்ல போனா இப்ப என்ன தோணுது கடவுளை என்ன வாழ்க்கை சிங்கிளா இருக்காதா ஆனா நம்ம சிங்கிளா இருந்தா நினைச்ச நேரத்துக்கு தூங்கல நினைச்ச நேரத்துக்கு அங்க போல இங்க போல அவ்வளவுதான் ஜீவித வாழ்க்கை நல்லா இருங்க கேட்டீங்களா ஆனா இது குடும்பம் குழந்தை நல்லா இல்லைன்னு சொல்லல ஆனாலும் கூட பொறுப்புகளெல்லாம் நிறைய வரும் பின்ன வேற எனக்கு வீடியோஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாமே நோய் வியாதி பிடிச்சு அப்படி அந்த இதுக்கு தோணுச்சே இப்படி தீனம் பிடிச்சு கிடைக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு குடும்பம் குழந்தை குட்டி கடவுளை தந்தாரு ஏன்னா மனுஷனுக்கு மரணம் எப்போ வேணாலும் நடக்கும் ஆனாலும் கூட எனக்கு டெய்லி இப்படி வியாதி வேறாண்டு எதுக்கு குடும்பம் குழந்தை ஒற்றைக்கட்ட ஜீவிதம்னா நமக்கு அது தல்லாயக்கு அப்படின்னு தோணும் ஏன்னா எனக்கு இப்ப என்ன ஆகுன்னு தெரியாது அப்ப குழந்தைகள வாழ்க்கை கேள்விக்குறி அப்படின்னு எல்லாம் தோணும் என்ன செய்யுது ஒவ்வொருத்தர தலையெழுத்துல அமையான அனுமதி இருந்தா அமையும் வாழ்க்கை எப்படி ஓடுது கேட்டீங்களா அதே மாதிரி வாழ்க்கை நமக்கு ஓடிட்டே இருக்கு அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் என்ன நொடி வாழ்க்கைன்னு தெரியாதையா இருக்கும் அப்படிப்பட்ட ஜீவிதமாக மனுஷன வாழ்க்கை என்னது சொல்லியது மக்களே அவங்கால வரை என்னெல்லாம் வருது எல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் எவ்வளவு நாளாச்சு எப்படியும் ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிக்கணும் இல்லை கூட ஆச்சு நான் வீடியோஸ் போட்டு லாங் வீடியோ ஷார்ட் வீடியோல நிறைய போடும் இப்போ ஒன்னு சிலது 2 நேரத்தையும் போடும் இல்லை கேட்டீங்களா அப்படியாச்சு ஒரு வேலை கிட்ட சின்ன இல்லை அதுலேயே மும்மரப்பா பையன் இருக்கீங்க ஆனா எனக்கு எப்பவுமே வியாதிகள் அதனால ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தண்ணி அழிஞ்சிட்டே இருக்கும் சின்ன ஹாஸ்பிட்டல் செலவுனா சில்லற காசு தான் பெரிய ஹாஸ்பிட்டல் போனா செலவே வேண்டாம் இல்ல டாக்டர் ஃபீஸே 700-800 வேண்டும் ஃபுல்லுமே பணம் அழிவு தான் நமக்கு இப்போ வாழ்க்கையில ചെറുപ്രായത്തിലുണ്ട് അപ്പഴത്തെ ചാപ്പക്കേടോടെ പുറത്ത് തൊലച്ചനോ அப்படி வருது அந்த இதுல இப்போ இந்த வேலை கிட்டனால
எவ்வளோ தூரம் இதுவாட எனக்கு தெரியல. ஒரு பிசினஸ் மாதிரி தான். ஒரு நாள் லாபம் வந்தாலும் வர, சிலது நஷ்டம் வந்தாலும் வரலாம். சிலது சம்பாதிக்காதையும் போகல ஒரு நாள். அப்படி ஒவ்வொரு நாளும் அப்படி ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி அதுலேயே கிடக்கும்போது கொஞ்சம் இங்கே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். அதனாலயா காணலும் கூட இந்த கார்ட்டூன் சேனலே என்னை விட மனசு இல்லை. அப்படியே பல சேனல் நடத்தி எல்லாம் பிளாப் தான். இதான் அதே மாதிரி நிலைமை தான். ஆனாலும் கூட மனசு கேட்குது இல்லை. அதான் சரி போகிறது வரை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட் அப்பப்போ பண்ணியது. இப்போ பின்ன அதுலேயே நான் கிடைக்கிறதுனால எனக்கு இங்கே வீடியோ சுத்தமாக போட முடியல. மக்களை லாங் வீடியோலாம் போட்டு இப்படி ஒரு வர காணும். எப்படியோ இப்போ தான் அப்போது ஒரு வழியாக ஒரு ஏதோ பேசி போட்டிருக்கேன் வீடியோ. மனுஷனுக்கு பணமே வாழ்க்கைன்னு இல்லை. அது தேவைக்கு பணம் வேணும். இல்லை அதுவும் வியாதி வியாதி பிடிச்ச வீட்டில் செல்லவே வேண்டாம். அது அனுபவிச்ச வீட்டுக்கு தான் தெரியும். சரி மக்களே, இனி ஒன்றும் லாங் வீடியோ போட்டேன்னு ஒன்றும் தெரியல. கட்டியலாம் வர இந்த பெண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா பெண்மணின்னு சொல்லி இந்த ஒருத்தையும் பேசியானே அப்படின்னு நினைச்சாருங்க. என்ன பெண்ணு கேரக்டர் எடுக்கணும் நினைச்சாலும் அப்பா இந்த காற்று பயங்கர காற்று நல்ல ரேஞ்ச் கிட்ட அது கேட்டீங்களா? சரி ஆயிருக்கு மக்களே. சரி பின்ன வரட்டா.